ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அகைன் நம்ம அனதர் ட்ரேடிங் செக்ஷனில் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண நம்மளோட கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த லாஸ்ட் வீடியோவில் எவ்ரி மந்த் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து 9 ஸ்பாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஃபர்தராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குது. நீங்கள் குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் வந்து October 4th வந்து நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிளாஸ் நம்ம வந்து இந்த வீக்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ட்ரேடிங் உள்ள போயிடலாம். வழக்கம் போல் அதிகமான பே அவுட் இருக்கிறதான பேர்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? நமக்கு இப்போ அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னதான் இந்த இடத்துல வந்து நமக்கு லெவல் இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ரிவர்சலுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே கண்டினியூஸாக பாக்கெட் ஆப்ஷன்லையும் சரி கோடெக்ஸ்லையும் சரி இந்த மாதிரி லெவல்ஸில் கண்டினியூவாக மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வீக்காக இருந்தாலும் மொமெண்டம் கேண்டில்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா லெவலில் இருந்து 1 or 2 கேண்டில் போனதுக்கு அப்புறம் தான் வந்து ரிவர்சல் வராங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எஸ்என்ஆர் லெவலில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஏன்னா அந்த லெவலும் வந்து கிளியரான லெவல் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாகவே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணல, மேலமான மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ட்ரெண்டியாக போனவங்க இங்கே வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபால் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் போவோம். இந்த சார்ட்டில் வந்து ஒரு நல்ல ஜோன் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பையர் ஜோன் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரெட் கிரீன் பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு என்கல்ஃபிங்க்கு அப்புறமா. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எதுக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட்டாக இப்போ கேண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்னா எப்படி ஆகுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் போனவங்க திரும்ப இந்த கன்சால்டேட் ஏரியாக்குள்ளே தான் இருக்காங்க இன்னும். ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிவர்சலுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ரெட் கிரீன் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து நல்ல ஒரு பையர் ஜோனு ப்ளஸ் வந்து 00 ரவுண்ட் நம்பர் இருக்குது. இந்த கேண்டில் வந்து ஒரு எக்ஸாஷன் டைப்பில் வந்தாங்கன்னா அது இல்லாமல் வந்து ஒரு டபுள் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னும் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த கேண்டில் எப்படி முடிகிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் ஒரு பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த 00 ரவுண்ட் நம்பர் அந்த இடத்துல வந்து ட்ரேட் விடுற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஈவன் தோ அதுக்கு கீழே வந்து நமக்கு நிறைய காமன் ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே, இந்த என்ட்ரி லேட் என்ட்ரி அது கீழே வந்து நமக்கு காமன் ரிஜெக்ஷன் நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கே வந்து ரிஜெக்ஷனுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. கீழே வந்ததுனா போட்டேன், பட் அது வந்து மேலே போயிடுச்சு. நோ ப்ராப்ளம், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வாங்க, எவ்வளோ பெரிய எக்ஸாஷன் கேண்டில் வச்சு பிரேக் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் அந்த 2 ட்ரேடை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 4 ட்ரேடாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இது ஒரு ட்ரிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஓகேங்களா?
செகண்ட் பாயிண்ட்டு, இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸாஷன் டைப் கேண்டில். ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட்டு, நமக்கு ஒரு நல்ல கேப் டவுன் கேண்டில் வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து பைக்கு வந்து ட்ரேட் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம வின் ஆகிறோமா இல்லையான்றது ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, இந்த கேண்டில் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, லெவலுக்கு வந்து கொஞ்சம் இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேண்டில் தான் சொல்லியிருந்தேன். லெவல்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறாங்க. இப்போலாம் கொஞ்சம் ஒரு கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடம் நமக்கு லெவல் கிளியராக இருந்துமே நமக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரா கேண்டில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் வந்து இங்கேயே நின்றுச்சு. ஓகேவா. அந்த கேப்பை ஃபில் பண்ண தான் அடுத்த கேண்டில் வந்து வந்திருக்கு. பட் செல்லர்ஸோட ப்ரெஷரில் வந்து அவங்க எக்ஸாஷனும் வந்திருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ எனிவே இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். வில் மூவ் ஆன் நெக்ஸ்ட் ட்ரேட். அடுத்த ட்ரேட் வந்து பார்க்கலாம். 93. இந்த இடம் பாருங்க. இப்போ இந்த இடம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. இங்கே தான் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு டோஜி கேண்டிலோடு இருக்குது. ஓகேங்களா. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த டோஜி கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிவர்சலும் வந்திருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டோஜி ரேஞ்சுக்கு இப்போ வந்துட்டு இருக்க கேண்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. அந்த கேண்டில் வந்து இன்னும் நமக்கு இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகுறாங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். ஏன்னா எக்ஸாஷனாக வரும். 2 லெவலை பிரேக் பண்ணி அவங்க எக்ஸாஷனாக வருவாங்க. ஜஸ்ட் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச். ரவுண்ட் நம்பரும் இருக்குது, ஆனால் சிங்கிள் ரவுண்ட் நம்பர் தான். பட் ஈவன் தோ டோஜி இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல ரியாக்ட் ஆகும் அந்த ஏரியாவில். ஓகேங்களா. பார்ப்போம். இந்த கேண்டில் க்ரீனாக போயிடுச்சா. ஓகே, இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டில் திரும்ப இந்த லெவல் வந்து ரீச் ஆவாங்க. ஓகேங்களா. இந்த எப்போ இந்த லெவலை வந்து ரீச் ஆகுறாங்களோ அந்த இடத்துல நம்ம மார்ஜினல் சேஃப்டி ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேங்களா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து பையருக்கு தான் ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா. எடுத்த உடனே ட்ரை பண்ணாமல் இந்த கேண்டில் எப்போ வந்து இங்கே ரீச் ஆவாங்களோ, ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு மார்ஜினல் சேஃப்டியோட அந்த ட்ரேட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ எடுத்தோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் தான் ட்ரேட் முடியும். ஸோ அதனால் இந்த கேண்டில் முடியட்டும். இந்த கேண்டில் எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோஜி ட்ரேட் வந்து டபுள் ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கு ரீசன் வந்து உங்கள் எல்லாருக்குமே கிளியராகவே தெரியும். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இந்த ஏரியாவில் வந்து ஒரு டோஜி பிரேக் இருக்குது. ஓகேங்களா. டோஜியோட லெவலுக்கு வரைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இதுதான் வந்து டோஜியோட லெவல். ஓகேங்களா. இந்த ஏரியா தான் டோஜியோட லெவலில், இதுதான் வந்து டோஜி கேண்டில். ஓகேங்களா. டோஜி லெவலில் தான் வந்து நான் டபுள் ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாக வந்து முடிஞ்ச கேண்டில் வந்து அதுவும் ஒரு டோஜி டைப் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலால் பிரேக்கே பண்ண முடியல. ஏன்னா லெவல் வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா. அதுவும் ஒரு ரீசன் இந்த இடத்துல நம்ம டபுள் ட்ரேட் போகிறதுக்கு. ஓகேங்களா. நோ ப்ராப்ளம். இவன் தான் நம்ம ஃபெயில் ஆனாலும் இப்போ வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப வந்து 5 ட்ரேட் போயிருக்கேன். அந்த 2 ட்ரேட் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு 5 ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா.
ஏன்னா வந்து ரீசன் உங்களுக்கே தெரியும், நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டு, லாஸ்ட் ட்ரேட் எப்படி எடுத்தோமோ அதே கான்செப்ட் தான். அது கீழே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு இன்னொரு லெவலும் இருக்குது. அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆன கேண்டில் வந்து எக்ஸாஷன் பண்ணி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் ஒரு பியூரான டோஜி பிரேக்குக்கான அடுத்த கேண்டில். ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி வந்து டோஜி ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், டோஜி பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. இது கரெக்டாக லெவலும் கூட. ஓகேங்களா, இது ரெண்டும் கம்பைன் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரேடை வந்து எடுத்தோம். ஓகேங்களா, இந்த ட்ரேடை வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, எப்பவுமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அதை பற்றி தான் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை ட்ரேடு வந்து மொத்தம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்தோம், லாஸ் ஆனோம். அதுக்கப்புறம் 4 ட்ரேட் எடுத்தோம், வின் ஆனோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுத்தோம், லாஸ் ஆனோம். 5 ட்ரேட் எடுத்தோம், வின் ஆனோம். நான் மணி மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு கிளியராக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கும் கொடுக்குறேன். ஓகேங்களா, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றது கிளியராக நான் உங்களுக்கு அதில் வந்து போட்டிருக்கேன். சரிங்களா, அப்போது ஓவராலாக நம்ம இப்போ எத்தனை ட்ரேட் எடுத்திருக்கோம்? 5, 5, 10, 12 ட்ரேட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோம், சரி தட் மீன்ஸ் எவ்வளோ வந்து நம்ம ஃபெயில்ட் ஆகிருக்கோம், 3 ட்ரேட் வந்து ஃபெயில்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ வந்து வின் ஆகிருக்கும், 9 ட்ரேட் வந்து வின் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா அந்த 3 ட்ரேடு லாஸுக்கு இந்த 3 ட்ரேடு இதில் வந்து ரெக்கவரி பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து 6 ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போது ஆவரேஜாக வந்து $80 நமக்கு ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். அப்போது $480 வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இப்போ இருக்கும். சரிங்களா, இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணாமல் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடி தான் வரும். ஓகேங்களா, நம்ம கணக்குப்படி இன்னைக்கு வந்து 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 4ல் வந்து 50% வந்து நம்மளோட வின்னிங் ரேஷியோ இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லாஸு, செகண்ட் வின்னு, தேர்டு லாஸு, ஃபோர்த்து வின்னு. ஓகேங்க, இப்போ வந்து லாஸ்ட் ட்ரேட் நம்ம எடுக்க போகிறோம், ஃபைனல் ட்ரேட். ஓகேங்களா, இந்த ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஆனாலும் கெயின் ஆனாலும் நம்ம வந்து சார்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடும். ஏன்னா ஏற்கனவே $480 வந்து நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஒரு நல்ல சார்ட்டை வந்து தேடுவோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்திருக்காங்க, பட் கீழே இன்னொரு லெவலும் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இப்போ போய்கிட்டு இருக்க இந்த கேண்டில் வந்து இந்த லெவலுக்குள்ளே ரிஜெக்ட் ஆகி க்ளோஸ் ஆகுறாங்க. தட் மீன்ஸ் வந்து இந்த விக்குள்ளேயே இந்த 2 கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரிவர்சலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஒரு விக்குள்ளே 2 கேண்டில் முடியுது லெவலில் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இது முடிஞ்சது அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுவோம், இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஷிட், லாஸ்ட் செகண்ட்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டாங்க. வந்தாலும் அவங்க ப்ரீவியஸ் லெவலுக்கு இன்னும் ரீச் ஆகலை. ஓகேங்களா, ப்ரீவியஸ் லெவல் இங்கே இருக்குது, நான் லைன் சாரி கீழே இருக்கிற லெவல் வந்து இன்னும் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா, நம்ம 2 லெவலுக்குமே லைனை போடுவோம். இங்கே ஒரு லெவல் இருக்குது, அடுத்தபடியாக இங்கே ஒரு லெவல் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஓகேங்களா, இது வந்து லெவல் 1, இது லெவல் 2. இந்த 2வது லெவல் தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். ஓகேங்களா, கேண்டில் வந்து மேலே இருக்க லெவலில் தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அங்கேயே வந்து எப்படி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ரிஜெக்ஷனில் தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு ட்ரேட் போயிருக்கேன். கரெக்டாக இங்கே வந்து இந்த லெவலில் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு ட்ரேட் போயிருக்கேன்.
இதுக்கு ஏன் இந்த இடத்துல நான் ட்ரேட் போனேன், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிறதான இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் தான் வந்து அதுக்கு ரீசன், மெயினான ரீசன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெவலில் ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே மார்க்கெட் என்ன ஆகும், ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு இந்த ஏரியாவில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நம்பர், 00 ரவுண்ட் நம்பர். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஸ்பின்னிங் டாப் கேண்டில் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டில் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போனா அதுவும் ஒரு எக்ஸாஷன் டைப். ஓகேங்களா? எப்பவுமே லெவலை பிரேக் பண்ணால் அந்த கேண்டில் வந்து எக்ஸாஷனில் தான் நம்ம கணக்கு எடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸாக பையர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் லெவல் இந்த கேண்டிலுக்கு மேலே போயிட்டு தான் திரும்ப வந்து ஸ்பின்னிங்காக வந்து மாறியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடும் வந்து நம்ம ஈஸியாக வந்து வின் ஆகிட்டோம். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி வந்து அஸ் யூஷுவலாக வந்து நம்ம எவ்வளோ வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், ஆல்ரெடி வந்து 480 ப்ராஃபிட்டில் இருந்தோம், ப்ளஸ் இப்போ ஒரு 90, ஓவராலாக $570 வந்து நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கோம், ஓவராலாக 5 ட்ரேட் எடுத்திருக்கோம். 5 ட்ரேடில் 3 ட்ரேட் வந்து வின்னு, 2 ட்ரேட் வந்து நமக்கு லாஸ். ஓகேங்களா? அப்படி பார்த்தாலுமே நம்ம வந்து வின்னிங் ரேஷியோ வந்து 65 to 70% தான் நம்ம இன்றைக்கி லேண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பொறுத்து தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு என்கல்ஃபிங் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிவர்சல் வரணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு என்கல்ஃபிங் வந்தோடனே நம்ம ரிவர்சலுக்கு ட்ரேட் எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே ஏன் வந்து ரிவர்சல் வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ரிவர்சலுக்கு வருமா இல்லையா நம்ம பார்த்துட்டு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இதே சார்ட்லேயே பாருங்கள், நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கா, இங்கே வந்து ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை. பட் அதுவே இங்கே ஒரு என்கல்ஃபிங் வந்திருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஏன்? ஒரு சிம்பிளான ரீசன் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸாக வந்து ஒரு நல்ல லெவல் இருக்கு, ரெட் கிரீன் பேட்டர்னோட நல்ல லெவல் இருக்கு. அது இல்லாமல் இந்த பை கேண்டில், இங்கே ஃபார்ம் ஆயிருக்க பை கேண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பை கேண்டில். அந்த ஸ்ட்ராங்கான பையர் கேண்டிலை செல்லர் பிரேக் ஆனோடனே என்னாச்சு, ஒரு பையரோட என்ட்ரி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எஸ்என்ஆர் ஸ்ட்ராட்டஜி. எஸ்என்ஆர் கிளாஸ் இருக்கும்போது நான் ஸ்டூடெண்ட்டுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன் அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு 2 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு லெவலை வந்து எக்ஸாஷன் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர், தட் மீன்ஸ் பையர்ஸோட என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் இது ஒரு டோஜி கேண்டில் முன்னாடி இருக்குது. இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கிரீன் கேண்டிலுக்கு ட்ரேட் பண்ணியிருப்போமா, வின் ஆயிருக்கலாமா? ஓகேவா? ஈவன் தோ நம்ம இவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணியும் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து வின் ஆகலை, லாஸ் ஆகணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். மார்க்கெட்டில் இது எல்லாமே வந்து காமன். நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் என்றைக்குமே மூவ் ஆகாது. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ அதோட மூவ்மெண்ட்டில் போய் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த கோர்ஸு, கிளாஸு, வீடியோஸு, டீச்சிங்கு எல்லாமே. ஓகேங்களா? எப்பவுமே வந்து மார்க்கெட்டில் இந்த 2 கலர் கேண்டில் வந்துச்சுன்னா 3வது இந்த கலர் தான் வரும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படி ப்ரிடிக்ட் பண்ணாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மேபி அந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம், கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோக்கர்ஸோட அல்கோ, ஓகேங்களா, புரோக்கர்ஸோட அல்கோ வந்து எவ்ரி வீக் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கேண்டில் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஓடிசி தான். ரியல் மார்க்கெட்டில் மேபி ஒரு சில சமயத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரியல் மார்க்கெட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட்டு, அதே மாதிரி வந்து சப்ளை டு டிமாண்டுக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? பட் ஓடிசி இது எல்லாமே ஏற்கனவே ஓடி முடிஞ்ச மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அப்போ
குறுக்கில் வந்து புரோக்கர்ஸோட அல்கோ ஒர்க் ஆகும். ப்ளஸ் குறுக்கில் வந்து எரர் கேண்டில்ஸ் ஆகிறதுக்கு நிறைய டைம் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன் வந்து நம்ம எப்பவுமே ஒரிஜினல் மார்க்கெட் போகாமல் ஓடிசியில் அதிகமாக ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரிஜினல் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரியான கிளியர் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ப்ரிடிக்ஷன் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே எடுத்த வீடியோலும் ஒரு சில ஒரிஜினல் மார்க்கெட்லேயும் வந்து நம்ம ஒரு சில ஒரிஜினல் சார்ட்லேயும் வந்து பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஓடிசி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஒரே விஷயம். ஓகேங்களா? ஒரு சில எரர் கேண்டில் வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மாதிரி கிளியரான மார்க்கெட் மூவ்மெண்ட், கேண்டில் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓடிசியில் மட்டும்தான் கிடைக்கும், ஒரிஜினலில் கிடைக்காது. செகண்ட், ஒரிஜினல் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நியூஸு அதுக்கேற்ற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். பட் ஓடிசி வந்து அப்படி மூவ் ஆகாது. எப்பவுமே வந்து புரோக்கரோட அல்கோவில் மட்டும்தான் மூவ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸோட டிஸ்கிரிப்ஷன், மற்ற டீட்டெயில்ஸ், அதே மாதிரி வந்து டோஜி ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட அப்டேஷன் வந்து உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அந்த ஸ்பாட் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வீக்கே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்ணுறவங்க யாரா இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ஃபில் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் வந்து இந்த வீக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.